ஹலோ காய்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் அப்படின்ற ஒரு பாடத்தை தான் பார்க்க போறோம். ஓகே, நம்ம இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடு. இதுல தேர்தல் எப்படி நடக்குது, தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் எப்படி தயாரிக்கப்படுது, அது இல்லாம தேர்தல் நடக்கிறதுக்கான வயது வரம்புகள்ல இருந்து எல்லாமே பார்க்க போறோங்க. சரிங்களா? சோ இந்த ஒரு லெசனை பொறுத்த வரைக்குமே நான் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன், அப்படியே காதுல கேட்டுட்டு வாங்க. ஒண்ணும் இல்லைங்க, ஒரு தடவை நீங்க பேஸ் போட்டுக்குங்க. இதுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இந்த ஒரு லெசனை பார்த்துட்டு ஒரு 2 முறை படிச்சிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க போய் எப்பவுமே படிக்க தேவையில்ல. அவ்வளவுதான். இந்த லெசன்ல இருந்து எப்பவுமே கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருப்பாங்க. சோ எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ற அளவுக்கு நம்ம உங்களுக்கு கிளாரிட்டி குடுத்துடுறோங்க. சரிங்களா? பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். சரி, ஓகே. பொதுத் தேர்தல்களில் வாக்களிப்பதற்கான ஒரு உரிமையாகும். அப்போ ஓகேனா, தேர்தல்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க ஃபர்ஸ்ட். வாக்குரிமைன்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ, பொது தேர்தல்ல என்ன பண்றாங்கன்னா, ஒரு மனுஷன் போய் வாக்களிக்கலாமா? அதுதான் சொல்றாங்க. அப்போ வாக்குரிமை எனும் சொல் சுதந்திரம் என்ற பொருள் வரக்கூடிய பிராங்க் என்ற ஆங்கிலோ பிரான்ஸ், நோட் பண்ணுங்க இது மட்டும், ஆங்கிலோ பிரெஞ்சு கலவை சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன கேட்பாங்கன்னா, இப்பெல்லாம் அந்த சொல்லுடைய இது இத்தாலியா, ஆங்கிலோ, பிரான்ஸா இப்படிதான் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. சோ இதையும் நோட் பண்ணி வைங்க. சரிங்க சார், தேர்தலை பத்தி அரசியலமைப்புல எதனா குறிப்பிடப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, இது இம்பார்ட்டன்ட்ங்க. தேர்தலை பத்தி இந்திய அரசியலமைப்பின் பகுதி 15 உறுப்பு 324 முதல் 329 வரை குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்புகள் கூறப்படுகிறது. அப்ப பாருங்க, எலெக்ஷன் கமிஷன்னா 15 பகுதி உறுப்பு என்னது 324 முதல் 329 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாருங்க, இதுலயே இன்ஃபர்மேஷன் சொல்லிருக்காங்க பாருங்க. மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைக்கும் வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என இந்திய அரசியலமைப்பு உறுப்பு 326 விளக்குகிறது. கொஸ்டின் அப்படியே டைரக்டா கேட்பாங்க. மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைக்கும் வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் நடத்தப்பட வேண்டும் விதி என்ன, எந்த விதி கூறுகிறதுனா 326 அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா போதுமானது. பாருங்க, 324 இருந்து 329 வரைக்குமே இருக்கக்கூடிய விதிகள் எல்லாமே யாரை பத்தி கூறுகிறது, தேர்தலை பத்தி கூறுகிறது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? மற்றபடி எல்லா பாயிண்ட்ஸுமே சேம் தான் கொடுத்திருப்பாங்க. பட் தேர்தல் என்பவை பண்டைய காலத்துல இருந்து காணப்பட்டிருக்காங்க. ஏதென்ஸ், ரோமாபுரி, அந்த போப் ஆண்டவர் மற்றும் ரோமானிய பேரரசுகள் தேர்வு ஆகியவற்றிலும் தேர்தல்கள் பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு 17ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் என்ன ஆயிடுச்சுன்னா, ஐரோப்பாவில் படிப்படியாக பிரதிநிதித்துவ அரசாங்கங்கள் என்ன ஆயிடுச்சு, வளர ஆரம்பிச்சுச்சுன்னு சொல்றாங்க. முக்கியமா அமெரிக்கா, இந்த வட அமெரிக்காவில் இருக்க பார்த்தீங்களா, அமெரிக்கா அந்த கண்ட்ரிஸ் எல்லாமே தேர்தல்கள் பிரசித்தி பெற்றதுன்னு சொல்றாங்க. சோ அப்போ ஒரு ஒரு மக்களுடைய குரல் ஒலிக்கணும்னா அதுக்கு சிறந்த வழி என்னன்னா தேர்தல் தான்றாங்க. கரெக்டா பாருங்க. சரி, நான் ஷார்ட்டா சொல்றேன் பாருங்க. பிரதிநிதித்துவம் அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு எலெக்ஷன்ல ஓட்டு பண்றீங்க. பட் அந்த ஓட்டு போட்டீங்க ஒரு வேட்பாளருக்குன்னா, அந்த வேட்பாளர் தான் உங்கள் சார்பாக போய் என்ன பண்றாரு, பாராளுமன்றத்துல இங்க பாருங்க, ஓட் போட்டு என்ன பண்றீங்க, இவரை நீங்க அனுப்பிச்சு இங்க போய் உங்களுடைய சார்பாக உங்கள் குரலா ஒலிக்குது. அப்ப உங்களுடைய ஒரு ஓட்டுன்றது உங்களுடைய ஒரு குரல் அப்படின்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுதா பாருங்க. இவ்வளவுதாங்க. அப்போ என்னன்னா, ஒரு ஓட்டுன்றது உங்களுடைய ஒரு குரல். உங்களுக்கு என்ன குறை? ஃபார் எக்ஸாம்பிள், ஐயா எனக்கு வந்து மிக்ஜாம் புயலால வெள்ள நிவாரண நிதி வரவில்லை. என்ன பண்ணலாம்? அப்போ என்னுடைய பிரதிநிதி ஒருத்தர் அனுப்பிச்சிருக்கேன். அவர் மூலியமா என்ன பண்ணலாம்? இது தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? சரிங்க சார். அப்புறம் மக்களாட்சியின் வாக்காளர் முறைமை அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஒண்ணும் இல்லைங்க. மக்களாட்சினா என்ன? சிம்பிளா ஒரு ஆப்ரகாம் லிங்கம் சொல்லியிருப்பாரு. மக்களால், மக்களே, மக்களுக்காக நடத்தும் ஆட்சி மக்களாட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம சின்ன வயசுல இருந்தே படிச்சிருப்போம். ஆனா மக்களாட்சியின் வாக்காளர் முறையின் மிகவும் அடிப்படையான இயல்புகள் பற்றி நாம் கற்றுள்ளோம். என்னன்னா, தேர்தல்கள் ஒழுங்காக நடக்கணுங்க. இது இது அப்படியே பாருங்க. இது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேர்தல்கள் ஒழுங்காகவும் நேர்மையாகவும் நடப்பதுடன் வாக்குகள் சமமான மதிப்புடையவை அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஓட்டு. இப்ப பாருங்களேன், ஒரு அம்பானி, முகேஷ் அம்பானி வந்து போடுறாரு. அவருக்கும் அதே ஓட்டு வேல்யூ தான். ஒரு ஏழை மக்கள் ஒருத்தர் இருக்கான். கடைக்கோடியில ரூ. 1 வச்சிருக்கவன் இருக்கான். அவன் போட்டாலும் அந்த ஓட்டுக்கும் ஒரே வேல்யூ தான். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு வாக்குக்கும் ஒரே வேல்யூ தான் இருக்குன்றாங்க. நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் சமமா தான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, வாக்காளர் தொகுதியில் பங்கேற்பு அதிக அளவில் இருக்கும். அப்ப என்னன்னா, வாக்காளர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தொகுதியில் பங்கேற்பு அதிகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, பெரும்பான்மையினரின் விருப்பம் நிறைவேற்றதுடன் சிறுபான்மையினரும் மதிக்கப்படுகிறது. கண்டிப்பாங்க. சார் என்ன சார் சொல்றீங்க? இங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா, இந்த சிறுபான்மையினர் இருக்காரு பார்த்தீங்களா, அவங்களுடைய நலனும் பாதுகாக்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. அதே மாரி ஆ வாக்குரிமை என்பது அதிகபட்ச அளவில் சாத்தியமானதாக இருக்கும் அப்படின்றாங்க. அப்ப என்னன்னா, வாக்களிச்சுட்டீங்கன்னா என்ன பண்ணலாம்? உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்க. அடுத்து சூப்பரா குடுத்துருப்பாங்க. தேர்தல் ஏன் நமக்கு தேவைப்படுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏங்க தேவை?
அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் வந்திருக்கா? ஆனா இப்ப எல்லாருக்கும் ஆன்சர் தெரிஞ்சுட்டு இருக்கும். ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில தேர்தல் பிரதிநிதிகள் வச்சாதான் என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எங்க நல்ல திட்டங்கள் அறிவிக்க தேர்தல் வேண்டும். 2வது இந்த மன்னர் ஆட்சின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி ஒரு ஆட்சி இருக்கவே கூடாது. மாறி மாறி வர்றப்போ நமக்கு என்ன ஆகும்? ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில புதிய அரசாங்கம் அமைக்கும்போது அவங்களுடைய திட்டங்கள் வேற மாதிரி இருக்கும். அததான் இங்க பேசுவாங்க. அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் நான் சில விஷயங்கள் சொல்றேன். அத மட்டும் நோட் பண்ணிக்கிறீங்களா? சரி, ஓகே. ஒரு தேர்தலில் வாக்காளர் பல்வேறு தேர்வுகளை மேற்கொள்கிறார். கண்டிப்பாங்க. இப்ப நீங்க நீங்க எடுத்துக்கங்க. வேற யாரையும் எடுத்துக்காதீங்க. தங்களுக்கு சட்டங்களை உருவாக்குபவர்களை தேர்வு செய்வீங்களா? அரசாங்கத்தை அமைத்து பெரும்பான்மை முடிவு எடுப்பவரை தேர்வு செய்வீங்களா? அரசாங்கம் மற்றும் சட்டம் இயற்றுதலில் வழிகாட்டக்கூடிய கொள்கைகளை கொண்ட கட்சியை தேர்ந்தெடுப்பீங்களா? இப்ப கொள்கைன்னா சொல்வீங்க. சார் வந்து ஹெல்மெட் வந்து ஃப்ரீயா குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன பண்ணிடலாம் நம்போ? ஓட்டு போட்டுடலாம். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு சொல்றேங்க. சோ அப்ப என்னன்னா ஃப்ரீன்றத விட நமக்கான கொள்கைகள நான் ரோடு நல்லா போட்டு தரேன். ஓகேங்களா? 2024க்குள்ள என்ன பண்ணிடலாம் 2026க்குள்ள நான் எல்லாமே ரோடு பக்காவா போட்டு தரேன் அப்படின்னு சொன்னா, அந்த கொள்கை நல்லா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஓட்டு போடலாம் அப்படின்றதையும் சொல்றாங்க. சரிங்களா? அனைவரும் தேர்வு செய்யும் வாய்ப்பு இருக்கா பாருங்க. எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா, தேர்தல் நடந்துச்சுன்னா எல்லாருமே பங்கேற்கலாம். நான் சொன்ன மாரி தான் முகேஷ் அம்பானியா இருந்தாலும் பங்கேற்கலாம், எல்லாமே பங்கேற்கலாம். இது ஜஸ்ட் ஒரு ரீட் மட்டும் விட்டுக்கங்க. இந்த பாயிண்ட் ஃபுல்லாவே நீங்க என்ன பண்ணிடணும்? ரீட் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றத நான் சொல்லிடுறேன். ஒரே 1 செகண்ட். ஓகேங்க. இப்போ ஒர்க் ஆகுது. இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. பிரதிநிதித்துவம் தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. சோ இது எல்லாமே ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணீங்கன்னா போதுமானது. ஓகேங்க. இதெல்லாம் ரீட் அவுட் பண்ணிக்கங்க. சோ நெறைய விஷயங்கள் குடுத்திருப்பாங்க இன்ஃபர்மேஷன் அத பாத்துக்கலாம். பிரதிநிதித்துவத்தின் வகைகள்னு சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. இதுல நம்ம எல்லாமே பார்க்க தேவையில்ல. இதுல இருந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாங்க. சோ முதல் நிலையில் கடந்து செல்லுதல். முதலில் நிலையை கடந்து செல்லுதல், தொகுதி வாக்கு, கட்சி தொகுதி வாக்கு, மாற்று வாக்கு, இரு சுற்று முறை. இது எல்லாத்தையுமே ஜஸ்ட் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க. எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா மிஸ் பண்ணிடவே கூடாது. ஃபர்ஸ்ட் பாருங்க முதலில் நிலையை கடந்து செல்லுதல் அப்படின்றாங்கன்னா, அந்த பன் பன்மைத்துவம் பெரும்பான்மை முறையை எளிமையான வடிவமாகும் சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, ஒரு உறுப்பினர் தொகுதிகள் மற்றும் வேட்பாளரை மையப்படுத்துவதுடன் வாக்களித்தலும் பயன்படுத்தப்படுகிறது. பாருங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஒரு உறுப்பினர் நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்க. அவன மையப்படுத்திட்டீங்க. அவருக்கு என்ன உரிமை குடுக்குறீங்க? வாக்களிக்கவும் குடுத்துடுறீங்க. சரிங்களா? அது எங்க பயன்படுதுன்னா, இங்கிலாந்துல தாங்க பயன்படுது. இதுதான் கொஸ்டின். முதல் நிலையை முதலில் நிலையை கடந்து செல்லுதல்னா, ஒரு தொகுதிய ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுக்கீங்க. அந்த வேட்பாளருக்கு வாக்களிக்கும் உரிமைய குடுக்குறீங்க. அவர மையப்படுத்துறீங்க. அதுதான் முதல் நிலை கடந்தது. எந்த நாடு? இங்கிலாந்துல அதிகமா பயன்படுத்தப்படுது. அத தவிர சில நாடுகள் இருக்குங்க. அமெரிக்கா, கரேபியன் நாடுகள், வங்கதேசம், மியான்மர், இந்தோனேஷியா, மலேசியா, நேபாளம், தெற்கு பசிபிக் கடல்கள் அதுல எல்லாத்துலயுமே காணப்படுகிறதுன்னு சொல்றாங்க. சோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, எளிமையான முடிவு. ஒரு வேட்பாளர் செல்லத்தகுந்த வாக்குகளில் பிற வேட்பாளரை விட அதிக வாக்குகள் பெற்றிருந்தார். அவர் வெற்றி பெற்றவர். அப்படின்னா என்னன்னா, சூப்பரா சொல்லிட்டான் பாருங்க. முதல் நிலையை கடந்து செல்லுதல்ன்றது ஒரு வேட்பாளரை மையப்படுத்தி அவருக்கும் வாக்களிக்கும் உரிமை கொடுக்குறோம்னு சொல்லிட்டோம். 2வது சார் இந்த இடத்துல அர்ஜுன் ஒருத்தங்க இருக்காங்க. ஓகேவா? இந்த இடத்துல கார்த்திக்ன்னு ஒருத்தன் இருக்காரு. கார்த்திக் 500 ஓட்டு பெற்றிருக்காரு. அர்ஜுன். கார்த்திக் 501 ஓட்டு பெற்றாரு. யாருங்க வெற்றி பெற்றவர்? இந்த இடத்துல கார்த்திக் தான் வெற்றி பெற்றவர். அர்ஜுன் என்ன பண்ணிட்டாங்க? இந்த இடத்துல வெற்றி ஏன்னா ஒரு ஓட்டுன்றது எல்லாத்துக்குமே சமம்னு சொல்லியிருக்கோமா? அப்ப அதிக வாக்குகள் பெற்றிருந்தா அவர் தான் வெற்றி பெற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 2வது தொகுதி வாக்கு. தொகுதி வாக்கு என்பது அரசியல் கட்சிகளே இல்லாத அல்லது பலவீனமாக உள்ள நாடுகளில் காணப்படுகிறது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சார் என்ன சார்ன்றீங்கன்னா, தொகுதி வாக்கு என்பது அரசியல் கட்சிகளே இருக்காதாம். பலவீனமாக உள்ள நாடுகள். ஃபார் எக்ஸாம்பிள் ஏமன் தீவுகள், பாக்லாந்து தீவுகள், கர்சேன், குவைத், லாவோஸ், லெபனான், மாலத்தீவுகள், பாலஸ்தீனம், இந்த சிரிய அரபு குடியரசு அது எல்லாத்தையுமே தொகுதி வாக்காளர் முறையை பின்பற்றுகிறதுன்னு சொல்றாங்க. தனிப்பட்ட வேட்பாளர்களுக்கு வாக்களிக்கும் திறனை வாக்காளர்கள் தக்க வைத்துக் கொள்வதால் தொகுதி வாக்கு பாராட்டப்படுகிறது. ஒண்ணும் இல்லைங்க. ஒரு 2 பேர் தான் இருப்பாங்க. 2 பேர் டக்கு டக்குன்னு நின்னுட்டே இருப்பாங்க. அவங்க 2 பேர்ல தான் வந்துட்டே இருப்பாங்க. அடுத்தது அதுதான் தொகுதி வாக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்கங்க போதுமானது. அடுத்தது கட்சி தொகுதி வாக்கு. இது ஒண்ணும் இல்லைங்க. ஒரு இடத்துல ஒரு கட்சி ரொம்ப வலுவா இருக்குங்க. ஓகேங்களா? அந்த கட்சி என்ன பண்ணும்னா, சிறுபான்மையினரை பிரதிநிதித்துவம் பெறும் வகையில் கலவையாக அமைந்திருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவ்வளவுதாங்க. அப்ப கட்சி தொகுதி வாக்குனா, வலுவான கட்சி வேட்பாளர்களின் சிறுபான்மையினரை பிரதிநிதித்துவம் பெறும் வகையில் கலவையாக அமைந்ததுதான் என்ன சொல்றேன் நானுங்க? கட்சி தொகுதி வாக்கு அப்படின்றத நான் இங்க குறிப்பிடுகிறேன். ஓகேங்களா? அடுத்தது மாற்று வாக்கு. மாற்று வாக்குனா, வாக்காளர்களில் தங்களின் முதல் விருப்பத் தேர்வை விட வேட்பாளர்களிடையே முன்னுரிமை அளிக்கின்றனர் அப்படின்றாங்க. சரிங்களா? இதனால் முன்னுரிமை வாக்கு என்றும் அழைப்பர்.
ஸோ எக்ஸாம்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 விஷயம் எடுத்துக்கோங்களேன். இப்ப என்னன்னா, சார் எனக்கு இவரையும் பிடிக்கும், இவரையும் பிடிக்கும். என்ன பண்றோம், இவருக்கு ஒரு குத்து, அவருக்கு ஒரு குத்து சொல்லும்போது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு முன்னுரிமை கொடுப்போம் பாத்தீங்களா, அந்த முன்னுரிமையில கொடுக்குறது தான் மாற்று வாக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சில நாடுகள்ல பயன்படுத்துறாங்க. ஆஸ்திரேலியா, ஃபிஜி, கினியா அந்த நாடுகள் எல்லாமே இந்த வாக்கு உரிமை பின்பற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுகிறார்கள். அடுத்தது, சோ இருமுறை சுற்று வாக்குன்றது ஒண்ணுமே இல்லைங்க. ஆஹ் தேசிய சட்டமன்ற உறுப்பினர் தேர்வுக்கும் குடியரசுத் தலைவருக்கு நேரடி தேர்தல் உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படுகிறது. அதான் இருமுறை சுற்று வாக்குன்றாங்க. இரு சுற்று முறை அப்படின்னு சொல்லுவாங்க. டிஆர்எஸ் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டீங்களா? நம்ம கிரிக்கெட்ல நம்ம டிஆர்எஸ் இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரிதான். சரிங்களா, அது சொல்றாங்க. அடுத்தது இந்த ஃப்ளோ சார்ட் பாத்துக்கோங்களேன். விகிதாச்சார பிரதிநிதித்துவம், திரளான வாக்கு முறைமை, இடஒதுக்கீடான சுட்டு வாக்குரிமை, அடுத்து தனித்தொகுதி வாக்காளர் முறைமை, அடுத்து முறைமைன்றோம், அது வரையறுக்கப்பட்ட வாக்காளர் முறைமை. இது எல்லாமே ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிரதிநிதித்துவத்தை சொல்றாங்க. ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு ரீட் விட்டுக்குங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லியிருக்கேன். அடுத்தது நமது தேர்தல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தேர்தல் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்மளது என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, தேர்தல்கள் நடத்தப்படுகிறது. பதவி காலமும் அப்பவே முடிஞ்சதுன்னு சொல்றாங்க. ஸோ பொது தேர்தல்னு சொல்லாம பாருங்க, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடந்துச்சுன்னா அது எல்லாமே ஒரே நேரத்தில் நடக்கலாம், இல்ல ஒரே நாள் நடக்கலாம், ஒரு சில நாட்கள் கட்டங்களா எடுத்துப்பாங்க, இது சொல்லலாம். சரிங்க சார். அப்போ ஒருத்தர் தேர்தலில் ஜெயிச்சுட்டு அவர் இறந்து போயிடுறாரு, அந்த இடம் காலி ஆயிடுது. அப்போ அவருக்கு என்ன சார் நடத்துவாங்கன்னா, இடைத்தேர்தல்னு சொல்லிட்டு நடத்துவாங்க. சரிங்களா, பாருங்க. 5 ஆண்டுகள் இருப்பாங்க. பதவிக்காலம் முடியும் வரை அவங்க இருக்கலாம். அது பொது தேர்தல்னு சொல்லலாம். சரி, பதவியில இருக்கும் போது இறந்துட்டாருன்னா அவருக்கு அடுத்தபடியா வர்றது என்ன தேர்தலா இருக்கும்? இடைத்தேர்தலா இருக்கும். அது பொது தேர்தலா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. தேர்தலுக்கான தொகுதிகள் பாத்தீங்கன்னா, தமிழகத்துல 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் சொல்றாங்க. இவங்க எல்லாமே எங்க அனுப்பப்படுகிறார்னா, லோக்சபா, நோட் பண்ணுங்க, மக்களவை, லோக்சபாவிற்கு அனுப்பப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு பகுதியில் வசிக்கும் மக்கள் வாக்களித்து தங்களுக்கு ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படின்றாங்க. ஒரு பகுதியில் வசிக்கும் மக்கள் வாக்களித்து தங்களுக்காக ஒரு பிரதிநிதி, நான் சொன்னேன் பாத்தீங்களா, டைரக்டா எல்லாரும் போய் பார்லிமெண்ட்ல உட்கார்ந்துருக்க முடியாது. பட் ஆனா என்ன பண்ணலாம், தனக்கு ஒரு இவரை அமுச்சு விடலாம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது மக்களவை தேர்தலுக்காக நமது நாடு 543 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. எத்தனை தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு? 543 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டது. ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி நாடாளுமன்ற உறுப்பினர் என அழைக்கப்படுகிறார் அப்படின்றதும் சொல்றாங்க. சோ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பத்தி நம்ம நிறையவே பார்த்துட்டே இருப்போம் நியூஸ்ல. சோ இன்னொன்னு பாருங்க, எம்எல்ஏ, இப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதி, சட்டப்பேரவைன்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுக்கிறோம் பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாம் எம்எல்ஏன்னு சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் எம்பின்னு சொல்லுவாங்க. சோ இதே மாதிரி தான் பஞ்சாயத்து, நகர்ப்புற ஊராட்சி தேர்தல்கள் பின்பற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்க சார். அடுத்தது தனி தொகுதி. ஒரு குடிமகனுக்கு தனது பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பதற்கும் தான் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான உள்ள உரிமையை அரசியலமைப்பு வழங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, ஒண்ணு அவர் போய் தேர்ந்தெடுக்கலாம், இல்ல தானா போய் என்ன பண்ணலாம், நான் வந்து வேட்பாளரா இருக்கேன் அப்படின்றதையும் இங்க சொல்லலாம். அதுதான் இங்க சொல்றாங்க. சரிங்களா, அடுத்தது இங்க வந்துடலாங்க. சோ கண்டிப்பா ஒரு விஷயம் இருக்குங்க. நம்ம அரசியலமைப்புலயும் சரி, எல்லாருமே உருவாக்கும் போது ஒரு விஷயத்தை எடுத்தாங்க. சார் இப்போ பாத்தீங்கன்னா, ஒரு அரசியல்வாதி இருந்தாருன்னா, அந்த அரசியல்வாதியோட பையன் தான் கடைசி அரசியல்வாதியா இருக்கும். அதை பத்தி பார்ப்போம். நமது அரசியலமைப்பில் உருவாக்கியவர்கள் நலிந்த பிரிவினருக்கு சிறப்பு அமைப்பாக தனி தொகுதிகள் பற்றி சித்தரித்தனர். கண்டிப்பா இருக்குங்க. நம்ம பார்த்திருப்போம். மின்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் ஞாபகம் இருக்குங்களா? 1909. யாருக்கு? செப்பரேட் எலக்டோரேட் ஃபார் முஸ்லிம்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ அதுவே பாருங்க, மான்டேகோ செம்ஸ்போர்ட் சித்தம் 1919. இதுவும் செப்பரேட் எலக்டோரேட் ஃபார் ஆங்கிலோ இந்தியன்ஸ், பார்சி, சீக்ஸ், இவங்க எல்லாருக்குமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அரசியலமைப்புல என்ன பண்ணிட்டாங்க, இந்த விஷயங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. சோ அப்ப வரையறை பண்ணுவாங்க. தேர்தலுடைய பணிகள்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் தொகுதி வரையறை பத்தி சொல்லியிருக்காங்க. தொகுதி வரையறை சட்டங்கள் பாத்தீங்கன்னா, முதல் வரையறை ஆணைய சட்டம் 1952 நோட் பண்ணுங்க. 2வது வரையறை ஆணைய சட்டம் 1963, 3வது வரையறை ஆணைய சட்டம் 1973, 4வது வரையறை ஆணைய சட்டம் 2002. இது எல்லாமே தொகுதி வரையறைன்னு சொல்லுவாங்க. சரிங்க சார். இந்த வாக்காளர் பட்டியலை யார் சார் தயார் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, தேர்தல் ஆணையம் தாங்க தயார் செய்யறாங்க. நோட் பண்ணுங்க, இந்த பாயிண்ட் எக்ஸாம்ல கேட்கறது வாய்ப்பு இருக்கு. தொகுதிகள் முடிவு செய்யப்பட்ட பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் யார் வாக்களிக்கலாம், யாரெல்லாம் வாக்களிக்க முடியாது என முடிவு செய்ய யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தேர்தல் ஆணையத்துக்கு தான் இருக்கு. அதனால்தான் மக்களாட்சி தேர்தலில் தகுதி வாய்ந்த வாக்காளர் பட்டியலில் கண்டிப்பா தயாரிக்கப்படுங்க. அதுதான் வாக்காளர் பட்டியல்னு சொல்லுவாங்க. இப்ப புரியுதுங்களா? சார் எல்லாருமே வாக்களிச்சலாமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. 18 வயசு ஆனவங்க மட்டும் தான் என்ன பண்ண முடியும்,
வாக்களிக்க முடியும்ன்றது தெளிவா கூறியிருப்பாங்க. சரிங்களா? சரி, இது என்ன பண்றீங்கன்னா காலவரிசைப்படுத்துறீங்க. நீங்க உங்களுக்கு ஒர்க்கே இதுதான். என்ன பண்றீங்க? இதனுடைய ஒழுங்கற்ற வரிசை இருக்கு. இது என்னென்ன பண்றாங்கன்றத காலவரிசைப்படுத்தி நீங்க சொல்லிடுறீங்க. நான் பின்னாடியும் சொல்வேன். அடுத்தது. இதோ குடுத்துருக்காங்க பாருங்க. நமது நாட்டில் 18 வயது நிரம்பிய குடிமக்கள் அனைவருமே வாக்களிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா, நான் இந்த ஜாதி, மதம், பாலின பாகுபாடு இன்றி எல்லா குடிமக்களுக்கும் வாக்களிக்கும் உரிமை உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ நல்ல விஷயமா பாருங்க. நான் நிறைய விஷயம் பேசுவேன். சமத்துவம் என்பது எங்க நிலைநாட்டப்படுகிறது என்ன கேட்டீங்கன்னா, தேர்தல்ல மட்டும் தான் நான் சொல்வேன். மத்த எந்த இடத்துலயும் சமத்துவம் இருக்காது. அந்த இடத்துல என்னவா இருக்கும்? இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அப்ப சமத்துவம் எங்க சார் அதிகமா காணப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல மட்டும் தான் காணப்படுகிறதுன்னு சொல்றாங்க. அப்ப 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வாக்காளர் பட்டியல் திருத்தி அமைக்கப்படுகிறதுன்னு நான் சொல்றேன். அப்ப எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை வாக்காளர் பட்டியல் திருத்தி அமைக்கப்படுகிறதுன்னு என்ன சொல்லணும்? 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறைன்னு சொல்லிட்டு சொன்னா போதுமானது. சரிங்க சார். ஓட் போடுறப்போ நான் என்னென்னலாம் எடுத்துட்டு போனா ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, வோட்டர் லிஸ்ட் இருந்துச்சுன்னா, வோட்டர் கார்டு, வோட்டர் ஐடி எடுத்துக்கலாம். ஆதார் ஐடி எடுத்துக்கலாம். இந்த குடிமை வழங்கல் அட்டைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது எடுத்துக்கலாம். ஓட்டுநர் உரிமம் இருந்தா எடுத்துக்கலாம். பான் கார்டு எடுத்துக்கலாம். எது வேணுமோ எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணலாம் நீங்க? சார் நான் ஓட்டு போட போறேன். ஏன்னா பிகாஸ் ஐ ஆம் ஏ இந்தியன் சிட்டிசன். இந்திய குடிமகனா இருந்தா நமக்கு ஏதாச்சும் ஒரு அட்டை இருந்தா உங்க வாக்காளர் பேர்ல இருந்துச்சுன்னா நீங்க போய் வாக்களிக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? சோ இதுதான் ஃபுல்லா குடுத்துருக்காங்க. தேர்தல் நடைமுறைகள்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் என்ன பண்ண எல்லாருமே பண்ணிடணும். டோன்ட் மிஸ். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்கறதுக்கு நிறையவே சான்சஸ் அதிகமா இருக்கு. சோ இப்படி பார்த்து வச்சுக்கோங்க. சோ இதுதாங்க ஆர்டர் கேட்பாங்க. இந்தியாவில் தேர்தல் நடைமுறைகள் தொகுதியை ஃபர்ஸ்ட் மறைவரை செய்வாங்க. தேர்தல் அறிவிக்கும். வேட்புமனு தாக்கல் செய்வாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போட்டியிட விரும்பும் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தவங்க வேட்புமனுக்கள் சரிபார்ப்பாங்க. அதை ஏற்றுப்பாங்க இல்ல நிராகரிப்பாங்க. அடுத்து என்ன பண்ணலாம்? டைரக்டா பரப்புரை தான். அன்னைக்கு ஃபுல்லா களகட்டும். அதுக்கப்புறம் வாக்களித்தல் நடைமுறை இருக்கும். வாக்கு எண்ணிக்கை மற்றும் தேர்தல் முடிவுகள் கடைசி அறிவிக்கப்படும். இதுதான் உங்களுக்கு ஆர்டர் வைஸ் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ங்க. சரிங்களா? அடுத்ததுங்க. ஒன் செகண்ட். ஓகேங்க. நீங்க கொடுத்தது இந்தியாவில் நடக்கும் தேர்தல் பற்றிய அம்சங்கள். சோ இந்தியாவில் நடக்கும் தேர்தல் பற்றிய அம்சங்கள்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொள்கைகளை வச்சிருப்பாங்களா? சோ கொள்கைகளை அடிப்படையா வச்சுதான் எல்லாம் செயல்படுவாங்க. இது வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையாக இருக்க வேண்டும். எல்லாருக்குமே இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும்னா, வயது வந்தோர் வாக்குரிமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்புகள் கூறப்படுகிறது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, ஒன் செகண்ட். ரைட்டிங் ஒர்க் கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஓகே, இப்போ வந்துருச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இங்க கொடுத்துருக்கோம் பாருங்க. 18 வயது நிரம்பிய அனைவருக்கும் என்ன பண்ணலாம்? கொடுத்துடலான்றாங்க. பட்டியல் இனத்தவர், பழங்குடியினர் ஆகிய இடஒதுக்கீடு மக்களவை, மாநில சட்டப்பேரவைகளுக்கான வகுப்பு வாரி பிரதிநிதித்துவமும் இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? சரி, ஓகே. வேட்பாளர்கள் நியமனம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க. சோ வேட்பாளர்கள் குறைந்தபட்சம் எவ்வளவு வயசு இருக்கணும்? ஒரு வேட்பாளர் போட்டி என்னன்னா 25 வயது இருக்கணும். இங்க பாருங்க, நோட் பண்ணுங்க, இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஆனா தேர்தலில் வாக்களிக்க எத்தனை வயசு இருந்தா போதும்? 18 வயது இருந்தா போதுங்க. எத்தனை வயசு இருந்தா போதும்? 18 வயசு இருந்தா என்ன பண்ணலாம்? நீ தேர்தல்ல வாக்களிச்சிடலாம். ஆனா 25 வயது இருந்தா மட்டும்தான் தேர்தல்ல போட்டியிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அப்ப எக்ஸாம்ல திருப்பி கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் ரிப்பீட்டடா கேட்கக்கூடியது. சரியா? அப்போ நியமன சீட்டு அது எல்லாமே இருக்கும். அப்போ ஒரு வேட்பாளர் உள்ள வர்றாருன்னா அவர் என்ன பண்ணணும்? டெபாசிட் கண்டிப்பா வைக்கணும். அவருடைய நிலுவைத் தொகையை அவர் வாங்கக்கூடிய ஓட்டுகள்ல வச்சுதான் டிசைட் பண்றாங்க அப்படின்றதையும் இங்க குறிப்பிட்டிருக்காங்க. மத்தபடி வேற எதுவும் இதுல எக்ஸ்ட்ரா இல்லைங்க. அடுத்தது தேர்தல் பரப்புரை. கண்டிப்பா ஒருத்தர் தேர்தல்ல இப்ப நானே நிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். தேர்தல்ல நான் எடுத்த உடனே சொல்வேன். வாங்க உங்க எல்லாருக்கும் அரசு வேலை வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சா ஓகேவா? சோ இப்ப என்னன்னா இந்த இடத்துல கொள்கைகள் மற்றும் பரப்புரைகள் கண்டிப்பா செய்யணும். ஏன்னா அப்பதான் என்ன பண்ண முடியும் உங்களால? தேர்தல்ல உங்க மக்களுக்கு நீங்க நம்ப வைக்க முடியும் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப நமது நாட்டில் இத்தகைய பரப்புரைகள் இறுதி வேட்பாளர் பட்டியலில் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து நடக்கும். இந்த தேர்தல் நடக்கும் நாள் வரை 2 வார காலத்திற்குள் நடைபெறும். 2 வாரம் இருக்கும் பாத்தீங்களா? அந்த காலத்துக்குள்ள என்ன பண்ணலாம்? பரப்புரையை மேற்கொள்ளலாம். அந்த டைம்ல சில விஷயங்கள் குடுத்திருப்பாங்க. சோ இது பண்ணலாம், அது பண்ணக்கூடாது அப்படின்றது இது ஃபுல்லாவே இந்த இந்த டீடைல்ஸ் ஃபுல்லாவே இதுல தான் இருக்கு. சோ அப்படியே ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் பண்ணிக்கங்க போதுமானது. சரிங்களா? சோ அடுத்தது இப்போ சுதந்திரமாகவும், நியாயமாகவும் நடைபெறுகிறதுன்னு சொல்றாங்க. சோ என்ன சார் இந்திய தேர்தல்களில் உள்ள குறைபாடுகள்? இது ஒரு மெயின் கொஸ்டின்ங்க. ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ங்க. குரூப் 1லயும் சரி, G2லயும் சரி என்ன கேட்கிறாங்கன்னா, இந்திய தேர்தலில் உள்ள குறைபாடுகள் பார்த்தீங்கன்னா, அதிக பணமுள்ள வேட்பாளர்கள் கட்சிகளில் தங்கள் வெற்றியை உறுதி பண்ணுவாங்களா? கண்டிப்பா. பணம் அதிகமா இருந்துச்சுன்னா செஞ்சுடுறாங்க. 2வது குற்றப்பின்னணி கொண்டவர்கள் தான் அதிகமா இங்க பங்கேற்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சில குடும்பங்கள் அரசியல் கட்சிகளில் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதனால சாதாரண குடிமக்களுக்கு தேர்தலில் குறைவான வாய்ப்பு கிடைக்குதா பாருங்க. எல்லாராலையும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா கேட்டா கிடையவே கிடையாதுங்க.
ஒரு குறிப்பிட்ட பேரால என்ன பண்ண முடியாது, பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்றதையும் இங்க குறிப்பிட்டிருக்காங்க. இதுதான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த டேபிளர் எப்பவுமே மிஸ் பண்றாதீங்க. ஏன்னா இந்த கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. இந்தியாவில் முதலாவது பொது தேர்தல் எப்போ நடைபெற்றதுன்னா 1951 52வது வாக்குல நடைபெற்றிருக்குன்னு சொல்றாங்க. மொத்தமுள்ள 400 சோ வெயிட் ஒன் செகண்ட். மொத்தமுள்ள 489 மக்களவை இடங்களில் காங்கிரஸ் எவ்வளவு பெற்றிருக்காங்க பாருங்க, 364. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 45% அவங்க தான் பெற்றிருக்காங்க. 2வது கட்சி தான் கம்யூனிஸ்ட் கட்சி பெற்றிருக்காங்க. அப்படியே தொடர்ந்து சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக பதவியேற்றவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. மறக்க கூடாது. அந்த வாக்கு சதவீதம் பாருங்க, கிட்டத்தட்ட 67.6% வாக்குகள் என்ன பண்ணிருக்காரு, அவர் பெற்றிருக்கிறதா கூறப்படுகிறது. சோ எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்பாங்க. எத்தனை கட்சிகள் சார் முதலாவது தேர்தலில் பங்கேற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா 54 கட்சிகள் என்ன பண்ணிருக்காங்க, பங்கேற்றிருக்காங்கன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 4 மாதங்கள் 4 மந்த் என்ன இருக்கு இந்த தேர்தல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. சோ எக்ஸாம்ல எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணும். 4 மந்த் என்ன இருக்கு இந்த தேர்தல் நடந்திருக்குன்னு சொன்னா போதுமானது. சரிங்களா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சோ அப்படியே என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு ஆர்டிகல் நோட் பண்ணுங்க. இந்திய அரசியலமைப்பின் உறுப்பு 19(1) கிளாஸ் ஏல பேச்சு அல்லது மற்றும் கருத்து வெளிப்படுத்தும் சுதந்திரக்கான உரிமையினை வழங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இந்திய அரசியலமைப்பின் உறுப்பு 324 ஒரு தேர்தல் ஆணையத்தை அமைப்பதை கூறுகிறது. ஓகே, இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஒரே செகண்ட் பண்ணி குடிச்சுக்கிறேன். இது பாருங்க, ஒரு 324 என்ன சொல்றாங்க, ஒரு தேர்தல் ஆணையத்தை நீ அமைச்சுக்கோ அப்படின்றாங்க. இது இவங்க என்ன பண்றாங்க பாருங்க, இவங்களுடைய வேலை நாடாளுமன்றம், சட்டமன்றம், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் தேர்தல்களை மேற்பார்வையிட்டு வழிகாட்டு தேர்தலை நடத்துகிறது. அப்ப பாருங்க, தேர்தல் ஆணையத்தோட பணி என்னன்னா, நாடாளுமன்றம், சட்டமன்றம், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் இவங்களுடைய தேர்தல் எல்லாமே யார் நடத்துறது, நாடாளுமன்றம். பாருங்க, இதுல எங்கன்னா கிராம பஞ்சாயத்து நான் ஆட் பண்ணிக்கிறேன்னா கிடையவே கிடையாது. அப்ப பஞ்சாயத்து தேர்தல் யார் பண்றாங்கன்னா மாநில தேர்தல் ஆணையம் தான் இங்க பண்றாங்க. இங்க இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பு. ஆமாங்க, கேள்விதான் கேட்க முடியாது. எது வந்தாலும் இது சுப்ரீம் கோர்ட் தான் கேட்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அமைப்புன்னு சொல்லி கேட்டாங்க. இங்க பாருங்க, ஒரு தலைமை தேர்தல் ஆணையாளர், 2 தேர்தல் ஆணையர்கள். புரியுதுங்களா? 2 தேர்தல் ஆணையர்கள். அடுத்தது, குடியரசுத் தலைவரா நியமனம் செய்யப்படுகிறார். 6 வருடங்கள் 65 வயது. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடலாம், அவர் போறதுனால போயிடலாம்னு சொல்றாங்க. அடுத்தது, தலைமை தேர்தல் ஆணையர்கள் பதவி நீக்க நடைமுறைன்னு ஒண்ணு இருக்குங்க. பிற தேர்தல் ஆணையர்களின் சரி, பிற தேர்தல் ஆணையர்கள் தலைமை தேர்தல் ஆணையரின் பரிந்துரை. இப்ப தலைமை தேர்தல் ஆணையர் பதவி நீக்கம் பண்றதுக்கும் ஒரு முறை இருக்கு. அதே மாதிரி பிற தேர்தல் ஆணையர்களை தலைமை தேர்தல் ஆணையரின் பரிந்துரை. இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் இருக்காருல்ல, இவருடைய பேர்ல என்ன பண்ணிடலாம், டக்குன்னு தூக்கிடலாம். ஆனா இவரை மட்டும் என்ன பண்ணலாம், குடியரசுத் தலைவர், அந்த பாராளுமன்றம், இது ரெண்டுமா செலக்ட் பண்ணி எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அது கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற விவரங்கள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சோ இது மட்டும் பாருங்க. ஒரே நாள்ல முடிச்சிருக்காங்க 2016 மே 16லயே. நல்ல விஷயம் தாங்க. அடுத்தது, இந்திய தேர்தல் ஆணையத்தின் பணிகள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பெருசெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அப்படிதான் நினைப்போம். ஆனா அவங்களுக்கு தான் வேலை அதிகம். வாக்காளர் பட்டியல் தயாரித்தல், வாக்காளர் பட்டியல் திருத்துதல், இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ரீட் நீங்க பண்ணிடுறீங்க. எக்ஸ்ட்ரா டைம்லாம் கிடையாது. இவங்களுடைய வேலையை அதுதான். கட்சிக்கான சின்னங்கள் ஒதுக்கீடு செய்தல், சுதந்திரமான நேர்மையான தேர்தலை உறுதி செய்தல், அரசியல் கட்சிகளை அங்கீகாரம் அளித்தல், அரசியல் கட்சிகளை மேற்பார்வையிடுதல், தேர்தலை மேற்பார்வை, இது எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்திய குடியரசுத் தலைவர் அல்லது மாநில ஆளுநரால் பரிசீலனைக்கு அனுப்பப்படும் மனுக்கள் மற்றும் பரிசீலனைக்கு தீர்த்து வைத்தல். பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அப்ப தேர்தல் நடைபெறும் போது நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி இழப்பினை முடிவு செய்தல். ஓகே, அவங்க தகுதி இழந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. ஒரு அரசியல் கட்சி பிளவு ஏற்பட்டால் எழும் தேர்தல் சின்னம் தொடர்பாக சச்சரவுகள் முடிவெடுத்தல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப போயிட்டு இருக்கோம்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம்கே போயிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே பண்ணுவாங்க. தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் தேர்தல் செலவினங்களை உச்சவரம்பினை அதிகாரம் செய்யும் அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா இவங்க கிட்ட தான் இருக்கு. தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் சொத்து தொடர்பான ஆவண பத்திரங்களை கேட்டு பெறும் பணி இவங்க தாங்க. எவ்வளவு சொத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கோடி கணக்கில் தாங்க இருக்கு, கம்மியாலாம் இல்லவே இல்லைங்க. சரிங்களா, இப்போ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அரசியலமைப்புல ஏற்பட்டுச்சுங்க. உச்ச நீதிமன்றம் ஒரு சிறப்பு மிக்க தீர்ப்பு கொடுத்தாங்க. என்னன்னா, ஜூலை 11, 2013 உச்ச நீதிமன்றம் வெளியிட்ட வரலாற்று மிக்க சிறப்புமிக்க தீர்ப்பில் சிறை அல்லது காவல்துறையின் விசாரணையில் இருக்கும் ஒருவர் சட்டமன்றம் நடப்புங்க
நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட முடியாது என தீர்ப்பளிச்சிட்டாங்க. ஆஹா, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனா அது ஒரு நாளைக்கு முன்னதாக என்ன சொல்றாங்கன்னா, அதே அமர்வில் வழங்கிய தீர்ப்பில் தங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு இருப்பேன். குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருந்தாங்கன்னா, நாடாளுமன்றம், சட்டப்பேரவை அல்லது சட்டப்பேரவை ஒரு குற்றத்துக்கான தண்டனை பற்றி தீர்ப்பு வழங்கப்பட்டவுடன் அப்பொது பதவிகளை வகிப்பதிலிருந்து நீக்க செய்யப்படுவார். என்ன பண்ணுவார்னா, அவங்க மேல சொத்து குழப்பு வழக்கு இருந்தாலும், அவங்க மேல குற்றப்பத்திரிகை எதனா தாக்கல் செய்யப்படும், தண்டனை நிரூபிக்கப்பட்டால், உடனடியா அவர் அந்த பதவியை என்ன பண்ணி ஆகணும்? ராஜினாமா பண்ணி ஆகணும். அவர் தகுதி நீக்கம் செய்வாங்க சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது. சரி, தலைமை தேர்தல் அதிகாரிகள். இந்த அதிகாரிகள் எல்லாமே குடுத்திருக்காங்க. ஜஸ்ட் அப்படியே ரீட் பண்றேன். கவனிச்சுட்டே வாங்க. யார் யாருக்கு என்னென்ன வேலைன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் தலைமை தேர்தல் அதிகாரி, சீஃப் எலெக்ஷன் கமிஷன் சொல்லக்கூடியவர். இந்திய தேர்தல் ஆணையமே ஒரு மாநிலம் மற்றும் ஒன்றிய பிரதேசத்தின் தலைமை தேர்தல் அதிகாரியை நியமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு மாநிலத்துல நியமிக்கிற சொல்றாங்க. அடுத்தது மாவட்ட தேர்தல் அதிகாரி. தலைமை தேர்தல் அதிகாரியின் மேற்பார்வையில் வழிகாட்டுதல் மற்றும் கட்டுப்பாட்டின் கீழ் மாவட்ட தேர்தல் அதிகாரி நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது தேர்தல் நடத்தும் அலுவலர். ஒரு நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் நடத்தும் அலுவலருக்கு நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்ற தொகுதியில் தேர்தலை நடத்தும் பொறுப்பு உள்ளது. பொறுப்பு கொடுத்துடுறாங்க. ஓகே, நீ தான் தேர்தல் நடத்திக்கலாம், என்னன்னா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மேற்பார்வை யார் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, தேர்தல் அதிகாரி தான் பண்ணுவாங்கன்றது சொல்லியிருக்காங்க. அடுத்தது வாக்காளர் பதிவு அலுவலர்னு சொல்லக்கூடியது. ஒரு நாடாளுமன்றம் சட்டமன்ற தொகுதியின் வாக்காளர் பட்டியலை தயாரிக்கும் பணி வாக்காளர் பதிவு அலுவலருடையது. புரியுதுங்களா? யாருடையது? ஒரு நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதியின் வாக்காளர் பட்டியலை யார் தயாரிக்கணும்? வாக்காளர் பதிவு அலுவலர்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க தான் தயாரிக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 5 years ஒன்ஸ் என்ன பண்ணி ஆகணும்? கண்டிப்பா அப்டேட் பண்ணி ஆகணும்னு சொல்றாங்க. அடுத்தது வாக்குச்சாவடி தலைமை அலுவலர். வாக்குச்சாவடி இருக்கு பாத்தீங்களா? உங்க ஊர்ல கண்டிப்பா ஒரு வாக்குச்சாவடி வச்சிருவாங்க. அந்த இடத்துல வாக்கு பண்றவங்க எல்லாரும் உதவியுடன் வாக்குச்சாவடியை நடத்தணும் அமைதியான முறையில. அது யாருடைய வேலைன்னா இவருடைய வேலைதான் சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது தேர்தல் மேற்பார்வையாளர்கள் சொல்லக்கூடியது. இந்திய தேர்தல் ஆணையம் அரசாங்க அதிகாரிகளை தேர்தல் மேற்பார்வையாளராக நியமிக்கிறது. பொது பார்வையாளர்களும் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுவும் முக்கியங்க. அடுத்தது ஸோ இந்த கட்டம் கண்டிப்பா நீங்க படிச்சு இல்ல, மனப்பாடம் இல்ல, உசிரே போனாலும் இது மறக்க கூடாது. ஏன்னா தேர்தல் சீர்திருத்தங்கள் சொல்லிட்டு சொல்லுவாங்க. கட்சி தாவல் தடை சட்டம் சொல்லுவாங்க. இதுல தேர்தல் சீர்திருத்தங்களை பொறுத்தி சொல்லணும்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 குழுக்கள் இருக்குங்க. தார்கோந்த் குழு கிட்டத்தட்ட 1979 போடப்பட்டது. இந்திரஜித் குப்தா குழு 1998. இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிக்கை 2004. தினேஷ் கோஸ்வாமி 1990. இந்திய சட்ட ஆணையத்தின் அறிக்கை 1999. வீரப்ப மௌலி ஆணையம் 2007. வோரா குழு 1993. வெங்கடச்செல்லையா குழு, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 2002. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம 10th புக்லயும் கொடுத்திருப்பாங்க. அடுத்தது டங்கா குழு 2010. ஸோ இது எல்லாமே நீங்க என்ன பண்ணி ஆகணும்? படிச்சுதான் ஆகணும். தயவு செஞ்சு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு எப்பப்போ போட்டாங்க, கால வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணணும். எப்படி என்ன கொஸ்டின்ஸ் இருக்குங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வரது எல்லாமே அப்படி ஜிகேன்னு போட்டு எழுதினே வந்துருக்கு பார்க்கலாம். 61வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் 1988 மூலமாக என்ன சொல்றாங்கன்னா, வாக்களிக்கும் வயது 21 18 குறைக்கப்பட்டது. கொஸ்டின் 21ல இருந்து என்ன பண்றாங்க? 18 ரெடியூஸ் பண்ணது எப்ப பாத்தீங்கன்னா 18. 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988 அப்படின்னு சொன்னா போதுமானதுங்க. சரிங்களா? ஸோ அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் இருக்கு பாத்தீங்களா, 1989 தான் பயன்படுத்தப்பட்டது. அம்சங்கள் ஏற்படுத்தப்பட்டு சொல்றாங்க. அதே 89 வாக்குச்சாவடியை கைப்பற்றுவதை தடுப்பதற்காக தேர்தலை ஒத்திவைக்கும் நடைமுறையும் கொண்டு வரப்பட்டது. இப்ப யாருன்னா வாக்குச்சாவடியை கைப்பற்றுறாங்க, என்ன பண்றாங்க? தேர்தலே என்ன பண்ண மாட்டாங்க, நடத்த மாட்டாங்க. அடுத்த வருஷம் ஒத்தி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒத்தி வச்சிருவாங்க. அதே மாதிரி வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு 48 மணி நேரம் முன்பிருந்து அப்பகுதி மதுபானம் விற்க தடை செய்யப்பட்டுள்ளது. கண்டிப்பாங்க, அங்கெல்லாம் மதுபானம் என்ன பண்ணக்கூடாது, நான் 2 நாளைக்கு முன்னாடி திஸ் மீன் 2 நாளைக்கு என்ன பண்ணக்கூடாது, விற்கக்கூடாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தேர்தலில் போட்டியிடும் ஒரு வேட்பாளர் எதிர்பாராமல் மரணம் அடைந்தால் சம்பந்தப்பட்ட கட்சிக்கு மாற்று வேட்பாளரை பரிந்துரைக்கும் 7 நாட்கள் அவகாசம் கொடுத்துருவாங்க. திடீர்னு ஒரு 7 அவகாசம் கொடுத்துட்டு அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல தேர்தல் கொஞ்சம் தள்ளி வச்சு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாருங்க, இது ஜஸ்ட் அப்படி ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துக்கு வந்துருவோம். இந்த போஸ்டல் பேலட் சொல்லக்கூடியது. வாக்காளர்கள் ஒரு பிரிவினர் தபால் வாக்கினை பயன்படுத்தி வாக்களிக்க வாய்ப்பு 1999. இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்க்கு எல்லாமே என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, தபால் ஓட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன பண்ண முடியாது, அந்த டைம்ல அவங்க மேற்பார்வை தான் இடுற மாதிரி இருக்கும், அந்த வாக்களிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2003 ராணுவத்தில் பணிபுரியவர்கள் சார்பாக அந்த ப்ராக்சி ஓட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓட்டுகளும் என்ன பண்றாங்க,
கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி குற்ற சம்பவங்கள் மற்றும் சொத்துக்கள் விவரங்களை பிரகடனப்படுத்துமாறு உத்தரவிட்டது எப்பன்னு பாத்தீங்கன்னா 2003 தான். நீங்க என்ன பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாக்காளர் பேர் எடுத்துட்டீங்கன்னா அவங்களுடைய சொத்து விவரங்கள் அவருக்கு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா எப்படியும் அதிகமா தான் இருக்குன்றது இங்க சொல்லிடுறாங்க. சரிங்களா? அடுத்து அப்படியே இதை ஃபுல்லா ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. 2010ல வெளிநாடு வாழ் இந்தியர் குடிமக்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. அப்போ வெளிநாடு வாழ் குடிமக்களுக்கு எப்போ வாக்குரிமை வழங்கப்பட்டதுன்னு கேட்டா என்ன சொல்லணும்? 2010. 2011ல செலவினங்களுக்கான உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டது. சார் நீ 10 கோடினா 10 கோடி தான் நீ செலவு பண்ணணும். நீ பாட்டு 20 கோடி செலவு பண்ணி என்ன பண்ணிடுற? நீ ஜெயிச்சுட்டு போயிடுற. திருப்பி வந்து யார்கிட்ட ஜஸ்மின் திருப்பி வந்து என்ன பண்ணுவ? காசும் அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. சரிங்களா? அடுத்தது கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1985 மூலமாக ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு என்ன பண்ணக்கூடாது, ஒருத்தர் தாவக்கூடாது. அப்படி தாவிட்டீங்கன்னா அதை என்ன பண்ணலாம்? குற்றம் என்றாங்க. சரிங்களா? அந்த கட்சி தாவல் தடை சட்டத்தை ஒரு குறிப்பிட்ட இந்த நோட் பண்ணுங்க. 91வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2003 மூலமாக சிறு திருத்தம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பல முறை கேள்வி கேட்பாங்க. அப்போ கட்சி தாவல் தடை சட்டத்துக்கும் 1991 அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2003க்கும் என்ன பண்றதுக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாங்க. சோ என்னன்னா அதுக்கு நிறைய விஷயம் சொல்லுவாங்க. நான் இப்படி எல்லாம் ஃபுல்லா உட்காந்து படிச்சுட்டு இருக்காதீங்க. நான் ஒரு மெத்தட் சொல்லி தரேன் பாருங்க. நீங்க ஒரு கட்சியில போய் ஜாயின் பண்ணிட்டு அந்த சின்னத்துல நின்னு ஜெயிச்சிடுறீங்க. ஜெயிச்ச உடனே என்ன பண்றீங்க? இன்னொரு கட்சிக்கு போய் உங்களுடைய ஆதரவு கொடுக்குறீங்க. ஓட்டு போடுறீங்க அப்படின்னா உங்களுடைய எலெக்ஷன் என்ன பண்ணாது? செல்லுபடியாக்காது. ரத்து செஞ்சிருவாங்க. ஓகேங்களா? இதுதான் கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்றாங்க. சரிங்க சார். ஒரு சுயேட்சை வேட்பாளர் இருக்காரு பாத்தீங்களா? ஒரு தேர்ந்தெடுத்துடுறாங்க. மற்றொரு அரசியல் கட்சியில் சேர்ந்தால் என்ன பண்ணிடணும்? சேர்ந்துட்ட பிறகு அங்கிருந்து இன்னொரு கட்சிக்கும் தாவக்கூடாது. ஓகேங்களா? டக்கு டக்குன்னு தாவிட்டே இருக்கக்கூடாது. ஒண்ணு சேர்ந்துட்டீங்கன்னா அவங்க அவங்களே தான் இருக்கணும். சரிங்களா? அப்ப என்ன ஆகக்கூடாது? அரசியல் கட்சியில இருந்து ஒரே இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வாக்களிக்கிறதும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதுதான் இங்க பல முறையா குழப்பி கொடுத்திருப்பாங்க. நான் சொல்ற சின்ன மெத்தடு ஞாபகம் வச்சுங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஒரு நியமன உறுப்பினர் தான் பதவியேற்ற நாளிலிருந்து 6 மாத காலத்திற்குள் ஏதேனும் ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்தால் அவையின் உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்படுவார். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஒரு கட்சி மற்றொரு கட்சியுடன் இணைக்கப்படும் பொழுது கட்சி தாவலின் அடிப்படையில் ஒரு உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுப்பதிலிருந்து விதிவிலக்கு அளிக்கப்படுகிறது. யாருக்கெல்லாம் விதிவிலக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 கட்சியும் மெர்ஜ் ஆயிடுச்சுன்னா அந்த கட்சியில இருக்கவங்களுக்கு என்ன பண்ணிடுறாங்க? விதிவிலக்கு அளிச்சிடுறாங்க அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்க சார். இதை தீர்மானிக்கும் பொறுப்பு யாருக்குன்னு பாத்தீங்கன்னா அவையை நடத்தும் பொறுப்பில் உள்ளவரே சபாநாயகர். நோட் பண்ணுங்க. சபாநாயகர் அவருக்கு தான் என்ன பண்றாங்க? இந்த கட்சி தாவல் சட்டத்தை பண்றாரா இல்லையான்னு சொல்லிட்டு தீர்மானிக்கும் அதிகாரம் அவருக்கு தான் இருக்குன்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓகேங்க. இதெல்லாமே ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிட்டா போதுமானது. எல்லாமே வாக்கு எண்ணும் போது இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கங்க போதுமானது. ஓகே. இதெல்லாம் விட்டுடலாம். இங்கிருந்து ஆரம்பிக்கலாங்க. இந்திரஜித் குப்தா குழு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1998 அரசு நிதியுதவியுடன் தேர்தல்களை பற்றி ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு எந்த குழுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்திரஜித் குப்தா குழு அப்படின்னு சொல்லிட்டு தான் நியமிச்சிருக்காங்க. அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா சில விஷயங்கள் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அரசின் தேர்தல் நிதி சுயேட்சை வேட்பாளர்களுக்கு வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வாக்காளர் மத்தியில் பிரபலமாக இருப்பதுடன் தங்களுக்கென தேர்தல் ஆணையத்தால் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ள தேசிய அல்லது மாநில கட்சி வேட்பாளர்களுக்கு மட்டுமே அரசின் தேர்தல் நிதி உதவி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் அவற்றின் வேட்பாளர்களுக்கு சில வகைகளில் மட்டுமே குறுகிய காலத்திற்கு நிதி உதவி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இவங்க நிதியை பத்தி மட்டும்தான் இவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப இந்திரஜித் குழுனா என்னன்னு வேட்பாளர்களுக்கு நிதி யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் யாருக்கெல்லாம் கொடுக்க கூடாது. அப்ப பாருங்க சுயேட்சை வேட்பாளர்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க? நிதியை கொடுக்க மாட்டாங்க. அரசியல் கட்சி சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான், அதுவும் சின்ன வச்சவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறேன்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது நோட்டாவை பத்தி பயங்கரமா சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா நம்ம என்ன பண்ணிடலாம்? இவ்வளவு எல்லாம் படிக்க தேவையில்லை. ஜஸ்ட் நான் சொல்ற மாதிரி பாருங்க. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் 1961 பிரிவு 49 என்ன சொல்லுதுன்னா நோட்டாவை பத்தி சொல்லுதுங்க. அவ்வளவுதாங்க. நோட்டானா நன் ஆஃப் தி அபோ. ஒண்ணு சார் எனக்கு ஒருத்தரை 20 பேர் நிக்கிறாங்க சார். 20 பேருமே 20 பேர் நிக்கிறாங்க சார். 20 பேருமே எனக்கு வாக்களிக்க பிடிக்கல சார். கடைசியா ஒரு பட்டன் நோட்டான்னு இருக்குங்க. அந்த நோட்டா பட்டனை என்ன பண்ணலாம்? நீங்க கிளிக் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கலாம். சார் இதன் மூலியமா ஏதாச்சும் சேஞ்சஸ் கொண்டு வர முடியுமான்னு கேட்டா எந்த சேஞ்சஸும் கொண்டு வர முடியாதுங்க. உங்க ஓட்டு நோட்டாக்கு போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், நோட்டா தான். பட் ஆனா இந்த ஒரு ஓட்டுக்கும் சமமான மதிப்பு இருக்கான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா நோட்டா
உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு வாக்களிச்சிட்டீங்க எந்த வேட்பாளரையும். ஆனா இவங்களுக்கு என்ன பண்ணும்? வேல்யூ இருக்கு. ஒரு ஓட்டுக்கு. வேல்யூ குடுத்துடுறாங்க. ஏன்னா இந்த வேல்யூ எண்ணப்படும். இது எண்ணப்படாது. இது எதுலயும் சேர்க்கப்படாது. நோட்டால மட்டும் தான் சேர்க்கப்படும். இந்த நோட்டா வந்து இத்தனை பேர் வாக்களிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களேங்காட்டியும், இதனால எந்த ஒரு பயனும் கிடையாதுன்றத தெளிவா தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? அப்போ டெமாஸ்கஸ் மாகாணம் இந்த அம்சங்களை பின்பற்றி வருகிறது அப்படின்றதையும் குறிப்புகள்ல கூறப்படுகிறது. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது எல்லாமே முக்கியங்க. ஸோ இது என்ன பண்றீங்கன்னா, நான் ஒரு விஷயம் சொல்றேன். நல்லா தெளிவா கேட்டுக்கங்க. ஆ உழைக்கிறதுன்னு சில மெத்தட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த மெத்தட்ஸ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க. சார் இந்த மார்க் இன்கிரீஸ் ஆகல. என்னவோ கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் வேண்டாம். ஒரு டைம்க்கு 2 டைம்ஸ் நல்லா பேஸ் போட்டுக்கங்க. 2 டைம்ஸ் நல்லா பேஸ் போட்டு, ஈஸியா நீங்க என்ன பண்ணிடலாம்? எக்ஸாம கிராக் பண்ணிடலாம். நல்ல பேஸ். அது ஒரு முறை தெளிவா படிச்சுட்டீங்கன்னா, அடுத்து எத்தன முறை கேட்டாலும் அதுலருந்து என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் பண்ணிடலான்றத நான் தெளிவா சொல்றேன். சரிங்களா? ஓகேங்க. அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி.